ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்பா பிரம்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயிலில் 3 லீவ்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன லீவ்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்திருக்க 3 லீவ்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அடுத்து கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அடுத்து இந்த குட்டி குட்டியாக இருக்க லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நீலி அவுரி அப்படின்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா ட்ரையாக இருக்க கறி லீவ்ஸே எடுத்துக்கலாம். ஒரு கை ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சதுனால தெளிவாக தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் லீவ்ஸ் இருக்கும். இதுவுமே ஒரு கை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ட்ரையாக தான் எனக்கு கிடச்சிது. ஊர்லேருந்து இங்கே பெங்களூருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிழலில் காஞ்சது தான், வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது. இதுவுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இதையும் பிரிங்கராஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க. நிறையா ஷாம்பு ஆயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பிரிங்கராஜ் அப்படிங்கிறது இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நெக்ஸ்ட்டு இது நீலி அவுரி செடி. இதுவுமே நிறையா ஷாம்பு, ஹேர் டை, அதுக்கப்புறமா ஹேர் ஆயில்லையுமே இப்போ நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. நிறைய இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணியிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதோட இலை பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவோட இலை அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு ப்ளூ ஷேட் வந்த மாதிரி இருக்கும். இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எடுத்துக்கலாம். நான் இங்கே கொண்டு வரேன் அப்படிங்கிறதுனால நிழலில் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ ஃபெரா. நிறையா ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், இண்டிகோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது இந்த நீலி அவுரி இலை தான். இந்த 3த்தையும் சேர்த்து தான் நான் எனக்கு ஹோம்மேடாக ஹேர் ஆயில் செய்ய போகிறேன். நீலி அவுரியில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கேல்பில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும், டேண்ட்ரஃபை கம்மி பண்ணும். அதுக்கப்புறமா க்ரே ஹேர் இருந்ததுன்னா அது பிளாக்கிஷாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது செய்கிறதுக்கு நல்லா செக்கு நாட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை காய்ச்சறதுக்கு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இரும்பு கடாய்னா பெஸ்ட்டு, இல்லைனா எந்த கடாய் வேணால் எடுத்துக்கலாம். நான் இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப ஹெவி பேட்சில் செஞ்சு வைக்காமல் அப்பப்போ குட்டி குட்டி பேட்சாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப பழசாக அதோட பெனிஃபிட்ஸ் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 லிட்டராக தீர நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஹாட் ஆக தேவையில்லை. லைட்டாக சூடாகி அதுலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் குட்டி குட்டியாக. மேலே கை வச்சு பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு வார்ம்னஸ் தெரியும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் இந்த நீலி அவுரி ஆட் பண்ணுறேன். இது போட்டால் லைட்டான ஒரு ப்ளூ ஷேட் கலரில் நம்மளுக்கு எண்ணெய் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த இலையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்து எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இண்டிகோ பிளான்ட் நீங்கள் நிறைய இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஹேர் டைலெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹேரை பிளாக் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கும் க்ரே ஹேர், ஒயிட் ஹேர்லாம் இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இலையை போட்டு 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த இலையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டிண்ட் ஆஃப் ப்ளூ கலர், ரொம்ப மைல்டாக ஒரு ப்ளூ கலர் தெரியும். ஃப்ரெஷ் இலையை போட்டு காய்ச்சும் போது நல்லாவே நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் ஆயில் சேஞ்ச் ஆகிறது பார்க்க முடியும். இது ட்ரை ஆகிடுச்சா அப்படிங்கிறதுனால அவ்வளோவா கலர் சேஞ்ச் ஆகலை. பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே குறையாது. ஏன்னா இது நிழலில் காய வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்குது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். இந்த இலை போட்டு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நான் இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதையே நான் சேர்த்துக்கிறேன். 3 இலையுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப 1/2 லிட்டர் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் போட்டதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக வேகாமல் கொஞ்சமாக தான் அப்படியே வெந்து வரும். அந்த லெவலுக்கு தான் ஆயிலோட ஹீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். சிம்மிலே தான் வச்சு இந்த ஆயில் ஃபுல்லாகவே நம்ம காய்ச்சி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடும். இலையெல்லாம் போட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஆக ஆரம்பிச்சிடும். இலையில் இருக்க பெனிஃபிட்ஸ் எதுவுமே எண்ணெய்க்குள்ளே அப்சர்வ் ஆகாது. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கரிசலாங்கண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். கரிசலாங்கண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுவுமே நம்மளோட
க்ரே ஹேர் ஒயிட் ஹேர்லாம் இருந்தது அப்படின்னா அதை பிளாக்காக மாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கரிசலாங்கண்ணியோட இலையை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம எடுத்து சும்மா கையில் கசக்கணும் அப்படின்னாலே அதுலேருந்து வர சாறு வந்துட்டு லைட்டாக பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹேரை வந்து பிளாக்கிஷாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறையா ஹேர் டைலெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. 3 இலையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்லேயே வச்சு இதை வந்து வேக வைக்கலாம். நம்மளுக்கு வந்து எப்போது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதோட பபிள்ஸ் ஃபுல்லாகவே வந்து செட்டில் ஆகிடும். ஒரு சவுண்டுமே வராது, ஒரு சின்ன பபிள்ஸ் கூட வராது. அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்பப்போ மட்டும். நம்மளுக்கு இந்த இலை ஃபுல்லாகவே வெந்து முடிச்சிருச்சு அப்படின்னா அதோட சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி சலசலப்பான சவுண்டு வரும். போட்டிருக்க இலை எல்லாமே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரையான காஞ்ச இலையை நம்ம தொட்டோன்னா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு வரும். அந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. வெந்தயம் வந்து பாடியை கூல் பண்ணும், கோல்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோவா கலர் தெரியாது, கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் எனக்கு வந்து டைரெக்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து இந்த எண்ணெய் வந்து கலர் மாறி வந்திருக்கு. முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்ல ஒரு டார்க்கான கோல்டன் கலரில் வந்திருக்கு. முன்னாடி நான் எடுத்து காமிச்சதுக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எண்ணெய் வந்து அந்த இலைகளில் இருக்க இதெல்லாம் வந்து சத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் கடாய் வச்சதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி எடுக்கணும். கடாய் வச்சதுலேருந்து அடுப்பை ஆஃப் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. பபிள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கி செட்டில் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து நைட்டு தான் இந்த ஆயிலை வந்து செஞ்சிட்ருக்கேன். அதனால் ஓவர் நைட் அப்படியே வந்து இந்த எண்ணெயை அப்படியே விட்டுறலாம், மூடி வைக்காமல் இருக்கணும். மூடி வச்சோம் அப்படின்னா இந்த ஹீட் பட்டு வேர்த்து வர தண்ணியெல்லாம் திருப்பி எண்ணெயிலே விழுந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ திறந்து வச்சு ஓவர் நைட் ஃபுல்லாகவே இதை சோக்காக விட்டுடலாம், ஊற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஒரு 10 o'clock கிட்ட தான் வந்து நான் வடிக்க ஆரம்பித்தேன். கலர் வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நேற்றுக்கு காய்ச்சும் போது காய்ச்சதை விட லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகியிருக்கு. பாட்டிலில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்டு இந்த இலையெல்லாம் உடனே தூக்கி போட்டுறாமல் ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வடிஞ்சு வர எண்ணெயே வந்து கொஞ்சம் நிறைய கலெக்ட் ஆகும். நான் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து இதை செக் பண்ணேன். ஒரு 10 to 20 ml அளவுக்கு எண்ணெய் அதிலேருந்து வடிஞ்சு வருது. இன்னுமே வந்து வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஆயிலோட கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. கோல்டன் கலர்லேயுமே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. அந்த இலை எல்லாத்தையும் அன்றைக்கி நைட்டு வரைக்குமே நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் வடிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ml அளவுக்கே வந்து எண்ணெய் வடிஞ்சு வந்திருக்கும். அந்த இலை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டிருந்தா இவ்வளோ எண்ணெயும் வந்து வேஸ்ட்டு தான் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். பாட்டிலில் கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டார்க் ஆகிட்டே இருக்குது வடித்து எடுத்ததுக்கு அப்புறமாவும் கூட. இந்த பாட்டில்லே வந்து இப்போ இவ்வளோ வந்திருக்கு. இது வந்து 1/2 லிட்டர் பாட்டில் தான். கரெக்டாக நான் வடித்து ஃபுல்லாக ஃபில் பண்ணும்போது அந்த 1/2 லிட்டர் பாட்டிலுமே வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும்லாம் இல்லை, டெய்லியுமே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ஏன்னா ஸ்மெல் வந்து எதுவுமே இருக்காது. நம்ம தேய்ச்சி அப்படியே ஹேரில் இருக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து இறங்கும். இந்த எண்ணெய் காய்ச்சி 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெண்பா குட்டிக்குமே வந்து இதே ஆயில் தான், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த 1 வீக்கில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் எதுவும் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ஹேர் ஃபாலுமே எதுவும் கண்ட்ரோல் ஆகலை. கண்டினியூஸாக நம்ம தேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து விசிபிளாக தெரியும். இப்போ இது வந்து 1 வீக்குக்கு அப்புறமா இந்த பாட்டில் காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி இருந்த கலரை விட இன்னுமே வந்து கலர் டார்க் ஆகியிருக்கு. மேலே இருக்க அந்த வடிக்கும் போது வந்த டஸ்ட் எல்லாமே வந்து கீழே செட்டில் ஆகிருக்கு பாருங்கள். 1 வீக்காக யூஸ் பண்ணதில் இந்த ஆயில் வந்து ஸ்மெல் எதுவுமே கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. பிகாஸ் இது எல்லாமே வந்து மூலிகை இலைகள் தான். இது எல்லாமே வந்து நார்மலாக டே டு டே லைஃப்பில் இது எல்லாமே கேள்விப்பட்ட இலைகள் தான். ஸோ பயப்படாமல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த இலைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.